Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இன்னைக்கான ப்ராப்ளம் நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படினா we are going to discuss about a very important problem in rotational motion. So ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளமா இருந்தாலும் NEET ஓட previous yearsல இது கண்டிப்பா கேட்டிருக்கான். 2024 NEETலயே இத பத்தி என்ன பண்ணிருக்கான் கேட்டிருக்கான். So CBSE NEET JEE எல்லாத்துலயுமே இது ஒரு ஸ்டாண்டர்டான क्वेश्चन தான் இது. இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம என்ன பண்ணிச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க and லைக்கும் ஷேரும் மறக்காம don't forget to do. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. Okay, let's go into the video. So இப்போ கவனிங்க, a wheel of a bullock cart is rolling on a level road அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். shown in the figure below it in a linear speed v. so இதுதான் bullock cartோட wheel, it is moving with v speed. மேலே ரெண்டு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கான், p and q. so as shown in the figure, so which one of the following option is correct? P and Q for any highest and lowest points in the wheel respectively. So P is the highest point, Q is the lowest point. So என்ன கேட்டிருக்கோம், முதல் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கான். Point P moves slower than Q, point P moves faster than Q, அதுக்கப்புறம் both moves with equal speed, point P at zero speed அப்படின்னு சொல்லிட்டு they have mentioned here. So let's try to solve this problem. So இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த வீல் மாதிரி ரொட்டேட் ஆகக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நம்ம என்ன பண்ணணும், இதில் வந்து டிரான்ஸ்லேஷனும் இருக்குது, ரொட்டேஷனலும் இருக்குது. ஓகே, ஸோ பாடி மூவும் ஆகுது, அட் த சேம் டைம் ரொட்டேட்டும் ஆகுது. ஸோ வி ஷுட் பிரேக் த என்டையர் மோஷன் இன்டு டூ பார்ட்ஸ். இது ரெண்டு தான் பிரிக்க முடியும். ஒன்று வந்து என்னென்னா, திஸ் இஸ் அ bullock cart, இங்கே வி ஸ்பீடில் ரைட் சைடில் மூவ் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஓகே, இந்த வீலோட சென்ட்ரா மாஸ் வந்து v ஸ்பீடில் போகும். அட் ஈச் பாயிண்ட் ஆன் த வீல், மேலே கீழே எந்த இடம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, மேலே கீழே வேறெவர் யூ டேக், இட் வில் மூவ் வித் வாட் ஸ்பீட். ட்ரான்ஸ்லேஷன் மோஷனாக எடுத்துக்கிட்டோம்னா எல்லாத்துக்கும் என்ன இருக்கும், சேம் ஸ்பீட் தான் இருக்கும். எனி பாயிண்ட் யூ டேக், இந்த பாயிண்ட் எடுத்துங்க, இந்த பாயிண்ட் எடுங்க, இந்த பாயிண்ட் எடுங்க. ட்ரான்ஸ்லேஷன் மோஷனாக நான் பிரிக்கிறேன், திஸ் இஸ் ட்ரான்ஸ்லேஷன். அதே மாதிரி ரொட்டேஷனாக பிரிக்கலாம். எப்படி அப்படின்னா, பாடி ரொட்டேட்டிங் அபவுட் விச் பாயிண்ட், சென்டர் ஆஃப் மாஸ் பாயிண்ட். ஓகே, இட் இஸ் ரொட்டேட்டிங் வித் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. ஸோ சென்டர் ஆஃப் மாஸை ஆக்சிஸாக வச்சு ரொட்டேட் ஆகுது வித் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. ஓகே, ஸோ இப்போ கேர்ஃபுல்லி யூ நீட் டு லிசன் ஹியர் இஸ். ஸோ ட்ரான்ஸ்லேஷன் மோஷன் வித் வி ஸ்பீட் ரைட் சைடில் இருக்கிறத கம்ப்ளீட்லி ட்ரான்ஸ்லேஷனல் அண்ட் கம்ப்ளீட்லி என்னவா பிரிச்சிட்டோம், ரொட்டேஷனலாக நம்ம பிரிச்சாச்சு. இப்போ நல்லா கவனிங்க, மேலே இருக்க பாயிண்ட் இஸ் பி, கீழே இருக்க பாயிண்ட் வந்து என்னது கியூ. ஸோ இந்த பாடி ரொட்டேட் ஆகும்போது ரைட் சைடில் பார்த்து என்ன இருக்கும், நம்ம ரைட் சைட் பார்த்து நம்மளுக்கு ஆர் ஒமேகா இருக்கும். ஏன்னா ரேடியஸ் வந்து வீலோடது ஆர்னு எடுத்துக்கலாம், ஆர் ஒமேகா. அதே மாதிரி இந்த பாயிண்டில் ஆர் ஒமேகா இந்த சைடில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நல்லா கவனிங்க, மேலே வந்து இந்த இடத்துல வி ஸ்பீடு, பாட்டம்லேயும் வி ஸ்பீடு. ஏன்னா எல்லா பாயிண்ட்டுக்குமே வி தான் இருக்கும். ஓகே, ஆல் த பாயிண்ட்ஸ் மூவ் ரைட் சைட், ட்ரான்ஸ்லேஷன் வித் வி. அதே மாதிரி இங்கே ரொட்டேஷன் பண்ணனால இந்த இடம் என்னவா இருக்கும், ஆர் ஒமேகா. இந்த இடம் ஆர் ஒமேகா, இந்த இடம் எடுத்திங்கன்னா ஆர் ஒமேகா. ஸோ எவ்ரிவேர் இட் வில் பி வாட், ஆர் ஒமேகா. சரி, இப்போ நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் என்ன, ரெண்டு பாயிண்ட் தான். ஒன்று பாயிண்ட் பி, இன்னொன்று பாயிண்ட் கியூ. ஸோ பாயிண்ட் பி பாயிண்ட் கியூ கம்பேர் பண்ணுவோம், யாருக்கு அதிகமான ஸ்பீடுன்னு நம்ம சொல்லணும். ஸோ பாயிண்ட் பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அட் பாயிண்ட் பி நம்மளுக்கு இந்த பாயிண்ட் பி ரைட் சைடில் இருக்கா வி, அட் த சேம் டைம் ஆர் ஒமேகா, ரெண்டுமே என்னவா இருக்குது, சேம் டைரக்ஷனில் இருந்தால் என்ன ஆகும், ஆட் தானே ஆகும். ஸோ வியும் சேம் டைரக்ஷன், ஆர் ஒமேகாவும் சேம் டைரக்ஷன். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் திஸ் இஸ் த வெலாசிட்டி அட் பாயிண்ட் பி, டாப் மோஸ்ட் பாயிண்ட், வி ப்ளஸ் ஆர் ஒமேகா. அதே வந்து பாட்டமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பாட்டமில் அட் பாயிண்ட் கியூ என்ன இருக்குது ஸ்பீடு, அட் பாயிண்ட் கியூ பாட்டமில் வந்து ரைட் சைடில் வி ஸ்பீட் இருக்குது. அண்ட் ரொட்டேஷனை பார்க்குற வரைக்கும் அது எப்படி இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்குது, ஆர் ஒமேகா. ஸோ வாட் இஸ் த ரிசல்டன்ட் வெலாசிட்டி அட் பாயிண்ட் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் இருக்கிறது பாசிட்டிவ், லெஃப்ட் சைடில் இருக்கிறது நெகட்டிவ். ஸோ ஃபைனலி ஐம் கெட்டிங் திஸ் இஸ் த வெலாசிட்டி அட் பாயிண்ட் கியூ, திஸ் இஸ் பாயிண்ட் பி. நீங்களே சொல்லுங்கள், பாயிண்ட் பி வந்து ரெண்டுமே ஆட் ஆகுது, வி ப்ளஸ் ஆர் ஒமேகா. பட் வி கியூ வந்து என்னது, வி மைனஸ் ஆர் ஒமேகா. ஸோ டெஃபினட்டாக Vp is greater than what, Vq. ஸோ எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டு, ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு கரெக்ட்.